ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கு ரோஹிணி நட்சத்திரம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் சாயந்தரம் சஹசர தீபாலங்கார சேவாவில் ருக்மணி கிருஷ்ணன் எழுந்தருளி மாட வீதி உலா வருவாங்க. கீழ்த்திருப்பதியில் இலவச தரிசனத்தில் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு 2 விதமாக டோக்கன் கொடுக்குறாங்க. பக்தர்கள் வெயிட் பண்ணுறதை பொறுத்து கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அதிகாலை இன்றைக்கு 2:30க்கெல்லாம் பக்தர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுனால காலையில் 7:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கணும்னா எங்கே வேணாலும் 3 இடங்கள்லாம் வாங்கிக்கலாம். க்ரௌட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே ரீச் ஆகுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கின அன்னைக்கு 2 நடைபாதைகளில் நம்ம நடந்தும் போகலாம், இல்லை கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகணும், டோக்கன் வாங்கணுன்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிக்கோங்க. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. அந்த திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்குறோம்னா நம்ம ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடந்து போகணும். வாங்கின அன்னைக்கு இல்லை, அதற்கு அடுத்த நாள் ஸ்ரீவாரி மெட்டு வழியாக நடந்து போய் 1200 படிக்கிட்ட மிஸ் பண்ணாமல் அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணிக்கணும். அதுதான் திவ்யதர்ஷன டோக்கனுக்கும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தரிசனம் பொறுத்த வரைக்கும் 2 டோக்கனுக்குமே ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட், ஒரே மாதிரி தான் இருக்கும். நேற்று டோக்கன் தரிசனத்திலே 8 மணி நேரம் ஆச்சு சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அப்படின்னாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூலும் கிடையாது. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் ஆகும்னு இன்றைக்கி டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. கியூ சேவா சதன் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ 7:50க்கு காலையில் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். டோக்கன்ஸ் ஆல்மோஸ்ட் சீக்கிரமாகவே தீந்துடும். ஸோ சுவாமி தரிசனம் பார்க்கணுன்னா டைரக்ட் சர்வதர்ஷனம் மட்டும்தான் ஆப்ஷன். ஆஃப்லைனில் சொல்கிறேன். அண்ட் ஆஃப்லைன் லக்கி டிப்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி கல்யாணோற்சவம் இருக்கும், சுப்ரபாதம் சேவா இருக்கும். அதாவது இன்னொரு ஆப்ஷனாக இருக்கும். கல்யாணோற்சவம் சுப்ரபாதம் சேவா குலுக்கல் முறையில் தான் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. ஏதாவது ஒரு இதில் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனும் செய்ய முடியும். சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் காலையில் 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நம்ம யார் பதியணும்னு நினைக்கிறோமோ அவங்க க்யூவில் நின்று ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். 5:30 மணி போல் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ஆன்லைன்னா காலையில் 9 மணிக்கு கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு டிக்கெட்டில் 2 டிக்கெட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. காலையில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் அந்த டிக்கெட்டில் தரிசனம் செய்யலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். பக்தர்கள் கூட்டமாக போகிறாங்க தரிசனத்துக்கு, டைரக்ட் ஃப்ரீ தரிசனத்துக்கு. இது தரிசனத்துக்கு போனவங்க சொன்னாங்க டிராஃபிக் ஜாமும் இருந்ததுன்னு சொல்லிட்டு. டோக்கன் டிக்கெட் இல்லை, ஹெவி க்ரௌடுனா சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் தரிசனத்துக்கு போங்க. இல்லைன்னா டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் ஜாயின் பண்ணி உள்ளே கொடுக்குற டோக்கனை வாங்கிட்டு நம்ம வெளியில் வரலாம். ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணி கூட கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வாங்க. அந்த ரீஎன்ட்ரி டோக்கன் வாங்கிட்டு வெளியில் வரலாமா வேணாமாங்கிறது நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரிய வரும். இவ்வளோ நேரம் தரிசனத்துக்கு ஆகும், டோக்கன் வாங்கவே இவ்வளோ நேரத்துக்கு ஆகும்னு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சில டைம் அப்படியே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து தரிசனம் பார்க்குறது கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட முடியும். அது நீங்கள் க்யூவில் இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இன்ஃபர்மேஷன் யாராச்சும் ஷேர் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி டோக்கன் வாங்கிட்டு வெளியில் வரதா இல்லை அப்படியே இருந்து கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு வரதா தரிசனம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிக்கோங்க. இது லாக்கர் கூட கிடைக்கலன்னு சொன்னாங்க. லாக்கர் ரூம் எது வாங்குறதா இருந்தாலும் இப்போது க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால ஏர்லி மார்னிங் போய் நம்ம வாங்கிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா காமன் ஹால், பில்கிரிம் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் 1, 2, 3, 4, 5லாம் இருக்குது. அங்கே தான் எதுலையாச்சும் ஸ்டே பண்ணிக்கணும். எல்லா தரிசனத்துக்குமே தரிசன க்யூவில் மொபைல் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் இருக்குது. ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகி இவ்வளோ க்ரௌட் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ட்ரெயின் பற்றின அப்டேட். ஜூலை 12, 13, 14, 15, 17, 18, 25, 29 மெமு ட்ரெயின் நம்பர் 16111 முண்டியம்பாக்கம் பாண்டிச்சேரி பார்ஷியல் கேன்சல் செய்திருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பதியிலேருந்து புதுச்சேரி போகிற மெமு ட்ரெயின் இது. அடுத்து ரீஷெடியூல் டைம் கொடுத்துருக்குறாங்க. ட்ரெயின் நம்பர் 16112 ஜூலை 12, 13, 14, 15 இந்த நாட்களில்
மத்தியானம் 2:20க்கு கிளம்புற ட்ரெயின் புதுச்சேரியிலேருந்து திருப்பதிக்கு வருது. சாயந்தரம் 3:40க்கு கிளம்புன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ட்ரெயின் ஸ்டேட்டஸ் இந்த நாட்களில். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 92,017 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.93 கோடி ரூபாய். முடி காணிக்கை கொடுத்தவங்க 47,949 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3.23 லட்ச பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் எண்ணிக்கை 4.63 லட்ச லட்டுக்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 4,032 பேர். கீழ்த்திருப்பதியில் பக்தர்கள் வெயிட் பண்ணுறதை பொறுத்து டோக்கன் கொடுக்கறதுனால சுவாமி தரிசனம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறவங்க டோக்கன் டிக்கெட் இல்லைன்னா டைரக்ட் சர்வ தரிசனத்தில் பேசாமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. 24 மணி நேரம் ஆகும்ன்ட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அஃபிஷியலாக டிடிடியில். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.